நல்ல ஜூஸியாக இருக்குது. சக்குலண்ட் பீசஸ் சூப்பராக இருக்குங்க. சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சிக்கன் 65க்குள்ளே வந்து சிக்கன் இல்லாமல் இது காலிஃப்ளவர் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸை போட்டு ஒரு சட்டி சோறா கொடுத்துருக்காங்க. வாய் ஊடுது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோட ஃபேவரெட்டு மத்தி மீனை ட்ரை பண்ணுறேன். இதை மத்தி மீனை இப்படி எடுத்து ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அமிர்தமாக இருக்குங்க. சட்டி பிரியாணிங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த டேஸ்டி பிரியாணி. அப்படியே இந்த சட்டியில் அந்த பிரியாணி இது அப்படியே செம்மையாக இருக்குங்க. Looking for a reason, driven by the heart, fighting for a season, with sadness fall. ஸோ ஃபிஷ் மோகினி வந்து என்னென்னா ஃபிஷ் வச்சு பண்ணுறாங்க. இது என்னென்னா ஃபியூஷன் ஆஃப் ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சமையல். ஒன்று வந்து பெங்கால்லேருந்து எடுத்திருக்காங்க, இன்னொன்று கேரளா. வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் திருப்பி டின்லி வந்திருக்கோம், எங்கள் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். நாங்கள் இன்றைக்கி வந்து மெயினாக வந்து இந்த சட்டி சோறு, இந்த சட்டி வெரைட்டிஸ் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஒன்று வந்து நம்ம ஃபிஷ் மோகினி, அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சட்டிலே செஞ்ச மீன். அதுக்கப்புறம் இது வந்து சட்டி பரோட்டா, சட்டி சோறு, அதுக்கப்புறம் இது என்னது சட்டி பிரியாணி வேறு. ஸோ இது வந்து 4 விதமான ஒரு சட்டி டிஷ்ஷஸ் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். Looking for a reason, driven by the heart, fighting for a season, with sadness fall apart. ஓகே கைஸ், ஸோ நான் ஃபைனலாக வந்து நான் வந்து ஸ்டார்டர் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் டின்லி வந்திருக்கேன். வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது சிக்கன் டீக்கா. ரொம்ப சூப்பராக ப்ரெசன்டேஷனை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மெயின் ஏன் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னா இவங்கெல்லாம் 5 ஸ்டார் ஷெஃப்ஸு. ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்களோட அந்த திறமையை காமிச்சிருக்காங்க. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா மெயினாக வந்து அந்த சட்னியை டிப் பண்ணிக்கணும். நான் வந்து இம்லிக்கு சட்னி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இது டேம்லின் சட்னி. ஸோ சரி டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஜூஸியாக இருக்குது. சக்குலண்ட் பீசஸ் சூப்பராக இருக்குங்க. அந்த சிக்கன் டீக்காக்கு மெயினாக வந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும். மேரினேஷன் டாப் நாச், 100 out of 100. இது வந்து ஸ்குவிட் கூட வந்து ஒரு சட்னி வச்சுருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் தட் இஸ். ஸோ ஐல் ஹேவ் எ லுக். ஸோ இது வந்து ஸ்குவிட் ஃப்ரை, என்ன ஸ்குவிட்னு தெரியல, பட் ஸ்குவிட். இதோட ஒரு சின்ன சட்னி இருக்குது, டொமாட்டோ சட்னி மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ முன்னாடி வெரி டேஸ்டி. இந்த சட்னியோட அமிர்தமாக இருக்குது. Really, really good. Looking for a reason, driven by the heart, fighting for a season, with sadness fall apart. Tell me not to worry, tell me to be strong, be my true reminder of where my love belongs. We'll be cutting it. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சட்டி சோறு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கிராமத்தில் உட்காந்துட்டு நம்ம ஆத்தாலாம் வச்சு கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸை போட்டு ஒரு சட்டி சோறாக கொடுத்துருக்காங்க. வாய் ஊடுது. மெயினாக கேரளாவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மத்தி மீனும்பாங்க. அந்த மத்தி மீன் அழகாக அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் கப்பா கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் ரைஸ், கேரளா ப்ரௌன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிக்சர் அடிக்கிறதுக்கு என்னென்னா வாய் மெயினாக வந்து ஊறுது. ஸோ இதுக்கு ஸ்பூனு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, கையை யூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக டிகின்பாங்களே அந்த மாதிரி இதை வந்து டைரெக்டாக கையை விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டுக்கே ஒரு மரியாதை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோட ஃபேவரெட்டு மத்தி மீனை ட்ரை பண்ணுறேன். இதை மத்தி மீனை இப்படி எடுத்து
ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அமிர்தமாக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து இந்த ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸோட இவங்க 2 மசாலா ஐட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா எடுத்து இதில் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு அன்போட பாசத்தோட அதை பிசைகிறதுலேயே ஒரு இது இருக்குது. இந்த கேரளா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஃப்ளேவர்ஸ் எங்கெங்கேருந்தோ வருதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. ஃப்ளேவர்ஸும் ஃபுட்டு சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்க குழம்பு இங்கே பாருங்கள். இந்த சைடில் அவங்க வந்து கப்பாவும் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு சிக்கனை போட்டு இங்கே பாருங்கள். ஆஹா, அற்புதமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கப்பா பாருங்கள், இந்த மாதிரி கப்பா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கப்பாவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை வந்து இப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா யூஸ்வலாக அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட்டு. அதில் கொஞ்சோண்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா குழம்பை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸோட அப்படியே எடுத்து ஒரு டிஷ்ஷும் அவ்வளோ ஃப்ளேவர்ஸமாக டிஃப்ரெண்ட் கேரக்டரோடு போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சட்டிச்சோறு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அடிப்பொழி அப்படிம்பாங்க, அடிப்பொழி அப்படிம்பாங்க கேரளாவில். அந்த மாதிரி சரி டேஸ்ட்டு, 1 நம்பர் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சட்டி சோறு வர்த் இட்டு. இது வந்து சீசனல் தான், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இட்ஸ் ஸோ குட். இது வந்து முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. இந்த வீடியோ பார்த்தோன்னே புக்கிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக கிடைக்கிறது. ஸோ வந்து புக்கிங் பண்ணி ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு, மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இது சட்டி பிரியாணிங்க, இங்கே பாருங்கள், சட்டியில் செம்மையாக பிரியாணி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி வந்து சிக்கன் நினைக்கிறேன், ஆமாம் சிக்கன் பிரியாணி. ஸோ நான் வந்து கொஞ்சமாக இது இப்படியே வச்சு இப்படியே அடிக்கலாம் நீங்கள், பட் நான் இவ்வளோ சாப்பிட முடியாது, அதனால் நான் வந்து தனியாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்றேன். ஸோ அதில் கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கிறேன், அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸு சிக்கனும் வச்சுக்கிறேன், அது பெருசாக இருக்குது. இந்த பிரியாணி எவ்வளோ, இந்த சிக்கன் எல்லாம் அழகாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிட்றேன். செம்ம ஜூஸியாக இருக்குங்க பிரியாணி. பிரியாணி இது சிக்கன், வெறும் சிக்கனும் பிரியாணி மட்டும் சாப்பிட போகிறேன் இப்போ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த டேஸ்டி பிரியாணி. நம்ம ஷெஃப் கார்னவாரோட மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்படியே அந்த சட்டியில் அந்த பிரியாணி இது அப்படியே செம்மையாக இருக்குங்க. ரைத்தாவோட வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டு, நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி இது. இந்த மாதிரி பிரியாணி வந்து நம்ம ஊரில் அவ்வளோ சாப்பிட்டுக்க மாட்டேங்க, ஏன்னா இட்ஸ் காட் நட்ஸ் அண்ட் கிஸ்மிஸ் எல்லாம் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப காரம் இல்லை, பைனாப்பிள்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். Looking for a reason, driven by the heart, fighting for a season, with sadness fall apart. Tell me not to worry, tell me to be strong, be my true reminder of where my love belongs. We'll be cutting edge, make a brand new sketch, fire in the heart, flipping hearts around. நல்ல ஊறி இருக்கு. இதுவும் சிக்கன் நல்லா இருக்குங்க. இந்த பரோட்டா பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. காரம் வேணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் கேட்டுக்கோங்க, பட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாவுடைய விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது ஒரு விருந்தாக இருக்கும்.
கூட வந்து கொஞ்சம் எப்படின்னா சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா விருந்தாக இருக்குது. இது வந்து நல்ல டேஸ்ட்டுங்க. அது சிக்கன் ரோஸ்ட்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த பரோட்டா விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக ஃபிஷ் மோகினி அப்படின்னு ஒன்று ஸ்பெஷல். அவர் வந்து நம்ம ஷெஃப் என்ன சொன்னார்னா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஃபிஷ் மோகினி வந்து என்னென்னா ஃபிஷ் வச்சு பண்ணுறாங்க. இது என்னென்னா ஃபியூஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சமையல். ஒன்று வந்து பெங்கால்லேருந்து எடுத்திருக்காங்க, இன்னொன்று கேரளா. இந்த 2 டைப் ஆஃப் குக்கிங்கை ஒன்றா காம்பினேஷன் பெஸ்ட் ஆஃப் போத் எடுத்து ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, எதுக்கு அது வந்து ஃபிஷ் மோகினி அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு ஒரு நல்ல பேக் ஸ்டோரி வச்சுருக்காரு. எப்படின்னா மோகினினா அட்ராக்டிவ். எப்படின்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மோகினிக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி யூ வில் ஃபால் ஃபார் மோகினி. அந்த மாதிரி இந்த ஃபிஷ் மோகினி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி அதே வந்து ஆர்டர் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்போனா அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த டிஷ்ஷில். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா அப்படியே அந்த ஃபிஷ் மோலி ஸ்டைலில் இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்லாம் உள்ளார பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு டிஃப்ரெண்ட். ஐயோ, நல்ல பெரிய பீஸ் போட்டிருக்காங்க ஃபிஷ்ஷுக்கு. பாருங்கள், ஒன்று இவ்வளோ பெரிய பீஸ் போட்டிருக்காங்க. ஐயோப்பா, பீஸ் பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது. இது மெயினாக வந்து காம்பினேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பத்தோடு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் ஆப்பம் வந்து அவங்க சூடாக சப்ளை பண்ணுறாங்க அதோட. ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஆப்பத்தோடு சாப்பிட்றது பெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடாடாடான்னு இருக்குது பார்க்குறதுக்கே. சில டைம் வந்து விஷுவலி பார்த்து ஒரு ஃபுட்டு பிடிச்சாலே அங்கே 90% ஹிட் ஆகிடுது. ரெண்டாவது வந்து வாசம், அவ்வளோ அழகான வாசம் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஆப்பம் நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா இந்த கறியை நல்லா இது டிப் பண்ணிவிட்டு, அது பாருங்கள் ஃபிஷ் பீஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதிலே கொடுத்துட்டு அப்படி எடுத்து இதை கோகனட் பேஸில் இருக்குது. ஸோ கோகனட் நல்லா தெரியுது. ப்ளஸ் வந்து கொடுத்துருக்க ஸ்பைசஸ்லாம் வந்து ஓவர் பவரிங்காக இல்லை, நல்ல கரெக்ட் மிஸ்ஸில் நல்லா சூதிங்காக இருக்குது பேலட்ஸுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் காம்பினேஷன் வித் ஆப்பம் அது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. மேலே இது போட்டிருக்காங்க பாருங்கள். அடாடா, கொஞ்சம் கிளம்ஸியாக ஆகும் சாப்பிடும்போது, பட் டெஃபினட்டாக யூ ஷுட் டேஸ்ட். இங்கே பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ்ஷை பாருங்கள், ஃபிஷ்ஷு எப்படி ஆயிருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபிஷ்ஷு. அதே மாதிரி நல்ல மசாலாலாம் நல்லா சோர்ந்து அவ்வளோ நல்லா இருக்குது ஃபிஷ்ஷு பார்க்குறதுக்கே. ஃபிஷ்ஷை மட்டும் நான் தனியாக சாப்பிட போகிறேன் பாருங்கள். நம்பர் 1 நான் சாப்பிட்ட நாள்லேயும் இதுதான் நம்பர் 1. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. சட்டிச்சோறு கான்செப்டே பெஸ்ட்டு. இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிடுறாங்க. டிண்ட்லி வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஷெஃப்ட்டை சொல்லுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. எந்த ஊர் நீங்கள்? நான் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. நீங்கள் இங்கே இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்களா? தேர்ட் டைம் வந்திருக்கீங்க. எது ரொம்ப இன்னைக்கு சாப்பிட்டதுல எது ரொம்ப பிடிச்சது? வந்து பேம்பு பிரியாணி ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சட்டி சோறு நல்லா இருந்துச்சு. அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை, யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரை வாங்குவோம், அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த ஊர்? நீங்கள்? நான் திருவண்ணாமலை. இதில் 3வது வாட்டி வந்திருக்கீங்க இங்கே. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன? யூஸ்வலாக எனக்கு பரோட்டா பிடிக்கும். யூஸ்வலாக நான் வெளியில் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். மலபார் பரோட்டா அண்ட் பிரியாணி ட்ரை பண்ணோம் வந்து தாட்டி இட் வாஸ் குட். யூ என்ஜாய்? யா. எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து நாமக்கல். இந்த டிண்ட்லிக்கு வந்து இது எத்தனாவது தடவை? 2வது டைம் தான் வந்திருக்கோம். ஃபுட்டு நல்லா இருக்கும். பரோட்டா ஸ்பெஷலாக பரோட்டாவும் சட்டி பரோட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஃபேவரட். ஆமாம், ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி கேட்டாங்க, இன்னைக்கு பேங்க் ஹாலிடேஸே சாப்பிட்டு போகலாம் அப்படிலாம். ஸ்பெஷல் லொகேஷனுக்கு வந்துட்டீங்க. சூப்பர். சட்டி பரோட்டா. ஓ சூப்பர்.
அப்புறம் வெறும் பரோட்டா மலபார் பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்பெஷலாக கேரளா பரோட்டாவே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப ஃப்ளேவர்ஸ். பரோட்டாவுக்கோசரம் தான் ஆனால் சிக்கன் கறி பரோட்டாக்காகவே இங்கே வரீங்க. சூப்பருங்க, அதனால ரொம்ப பிடிச்சது. இது வந்து காலிஃப்ளவர் 65. இதுக்கும் வந்து சட்னி கொடுத்துருக்காங்க. I'm going to put that chutney here and try it. So, எந்த ஊர் நீங்க? Kerala. Kerala. Okay. And do you like the food? Yeah. അടിപൊളിയാണ് ഫുഡ് ഇവിടുത്തെ. Does it take you back to? Yeah, sure. ഞാനിവിടെ വരുന്ന തന്നെ ചോറ് കഴിക്കാനും മീൻകറിയൊക്കെ അടിപൊളിയാണ്. നാട്ടിലത്തെ ഒരു ഫ്ലേവറാണ്. അപ്പോൾ അതിന് വേണ്ടിയിട്ടാണ് ഇവിടെ വരുന്നത്. எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு ஃபுட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே லைக் ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஃப்ரையாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் சட்டி சோறு ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம், இது சட்டி லைக் சட்டி சோறு. சட்டி சோறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமாக கூட்டி குழச்சி அப்படியே அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்கள் வேறு இது சாப்பிடுங்க. லைக் யூ கான் ஜஸ்ட் லைக் யூ கான் யூ ஹேவ் டு பீ ஃபுல் ஆன் இல்ல. அது நமக்குள்ள மட்டும் ஃபீல் பண்ணுறதானே மொத்தம். டெஃபினெட்லி. ஸோ ஹவ் வாஸ் தி ஃபுட்? வாட் டிட் யூ கைஸ் ஈட்? So we ate today 3 chatti parota and 1 chatti chole, and then we couldn't limit us just to that, so we ordered some curry as well. Oh, very good. Yes, yeah. Did you enjoy it? Definitely. So this is our third time, and we introduce our friends for the first time over here, so I'm sure they can give you feedback. Yeah, we just came on their recommendation, and yeah, it's definitely nice. It's very authentic. Yeah, that's what we felt. So you tasted this in Kerala? Yeah. Oh yeah, absolutely. We were literally saying it made us feel very nostalgic because it was giving us the vibe and the feel of something homemade, something back home. Yeah. So, Manoj, we've been trying all your other dishes. So main thing is your chatti special, like mohini. I saw. What is that? You tell me about that. All chatti dishes are very special. Yes. But some of the other dishes are. Is available in people doing it in different places in Kerala and all. Yeah. So from the stories like a chatti, mum used to make food on a chatti. Yeah. Then at the end, the bottom is get caramelized. Yeah. That's only special people get it at home. Either mom or people who close to mom. True. They put the rice there. They maybe put a chamandi or something, mix it, they have it. Yeah. It's the way the chatti is started. That's the time the males at home, they normally don't eat that because it's in a chatti and it's not status enough. Yeah. But now it's like something that's the most special thing, yes. Yeah. So we have a chatti chora, chatti biryani with the kaima rice, and we have chatti parota. But one special thing is we put it here. The chatti is like one fish dish. You don't get it anywhere else. Yeah. These are 2 dishes we put it together. One is West Bengal's, one fish curry, and Kerala fish curry. So some of the elements are from West Bengal, some from the Kerala. Okay. And that fish is very juicy and very tasty, and lots of vegetables as well in that. Okay. The health aspects it covers more. Oh, very good. Okay. Anybody must try the fish mohini. Fish mohini. Oh, super. Fish mohini, right? Fish mohini. Okay. Mohini means once you have that fish, then you feel like you want to have it again. Okay. One more thing is like we saw a lot of special snacks. Yeah. So tell us about that. What snacks are? What is special? That is a South Indian snacks we call. We have a kaya bhaji, molaga bhaji. It's a paramburi, sugiyan, peripu vada or masala vada, medu vada, ulunu vada, like everything with tea, masala tea, coffee. It's a good for in between 3 and 6 o'clock. Oh, 3 and 6 o'clock. And how long? Like, is this a special period that you have it, or is it for? Maybe it's ongoing. It's okay. Undecided, yeah. So this is a new thing that you started, though. Yeah. Okay, lovely. Thank you. Thank you very much.